ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான கேள்வி, இந்த கடன். அடிக்கடி நான் ராமாயணத்தில் ஒரு பாடலை எடுத்துக்காட்டாக கூட கொடுத்துருப்பேன். விடம் கொண்ட மீனை போலும் வெந்தழல் மெழுகு போலும் படம் கொண்ட பாம்பின் வாயில் பற்றிய தேரை போலும் திடம் கொண்ட ராமவானம் செருக்கழத்துற்றபோது கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்றான். இப்போ ஒருத்தருக்கு கடன் அப்படின்னு வந்தால் அது முடியுமா முடியாதான்? சிலருக்கு முடியவே முடியாது. அதாவது இழுன்னு இழுத்துக்கிட்டே போய் கடைசியில் நான் என் ஆயுசுக்குள்ளேயாவது கடன் கட்டிடுவேனா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆனால் கட்டிட்டு தான் அப்புறம் அவங்க ஆயுசே முடியும். அப்படி உண்டு. சிலர் அப்படி இல்லை, கடனை வாங்கி வச்சுட்டு சொத்தையும் வாங்கி வச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் இந்த சொத்தையும் கடனையும் டேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும். கடன் பக்கமே நம்ம போக வேண்டியது இல்லைடா, ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரியான செட்டப்புக்கு போயிடும். ஆனால் அது ரொம்ப ரேர். அதாவது இந்த கடன் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது அதாவது வாய்ப்பே இல்லை, எல்லாரும் கடை வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல சொல்லலை. கடன் பட்டிருப்பாங்கன்னு வேணா சொல்லலாம். எப்படி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து அப்படி வருது இல்லையா, அது மாதிரி பாசத்தால் கடன் பட்டிருக்கலாம், அன்பால் கடன் பட்டிருக்கலாம், அந்த மாதிரி வேணால் கடன் பட்டிருக்கலாமே தவிர மற்றபடி பணத்தால் கடன் படுறதுங்கிறது 100% எல்லாருமே படுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கடன் இல்லாமலும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களையும் எனக்கு தெரியும். அப்போது இந்த கடன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். சிலர் வாழ்நாள் பூரா கடனில் இருக்கானே, அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னா, அங்கே தான் நிற்கிறேன் சந்திரன் என்ன கணக்கா 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகளுடைய தசை கிராஸ் ஆகுது ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் வரும். 6, 8, 12ஆம் பாவாதிபதிகளுடைய தசை அவங்களுக்கு கடனும் வரல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய அளவில் பிடுங்கிட்டு போயிடும். எது ஹெல்த்தில் அடி வாங்குறது, தொழிலில் அடி வாங்குறதுங்கிறது, அல்லது தொழிலை இவங்களா நிப்பாட்டிட்டு வெளில வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ப்ரெஷர் இப்போ அதிகமான ப்ரெஷர் கொடுக்கல, கடனில் பிடுங்கலைன்னா இன்னொரு பக்கம் பிடுங்கிடும். அவ்வளோதானே தவிர மற்றபடி ஏதோ ஒரு பக்கம் அது வெடிக்கிறது தான். சரி, இப்போ இந்த கடன் வர்றதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது இருக்கா அப்படின்னாக்க இதுக்கு 2-3 விதத்தில் கடன் வர்றதுக்கான அமைப்பு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்ததும் இந்த ஜாதகருக்கு கடன் இருக்கும் அப்படிங்கிறதையும் கடன் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக சொல்ல முடியும். எப்படி? இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அதில் குரு கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? கேள யோகம், அது கோடீஸ்வர யோகம், குரு கேது சேர்ந்திருக்கனால அப்போ அவங்க கோடீஸ்வரனாக பிழைப்பாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல எடுத்துக்கிடலாம். ஆனால் எந்த கோடீஸ்வரனுக்காவது கடன் இல்லாமல் இருக்கா? இப்போ கூகுள் உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனின்றான். ஆனால் அந்த கம்பெனிக்கு பெரிய அளவில் கடன் இருக்குல்ல, எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஊற விட்டு பணம் தானே. அப்போது அது மாதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக கடன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருந்தே தீரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். அதில் இந்த குரு கேது சேர்ந்துருக்கு, ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க கோடீஸ்வரன், அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கோடீஸ்வரனாக வந்துடுவாங்க. ஆனால் இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முன்னும் பின்னும் அவங்க கடனாளி ஆகியே தீரணும்ன்றது விதி. இல்லை இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது இந்த குருவும் கேதும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். குரு தசையில கேது புத்தி நடக்கிறது அல்லது கேது தசையில குரு புத்தி நடக்கிறது, அந்த டைம்ல பாருங்க கடன் வரும். அதே மாதிரி 6, 8, 12ஆம் பாவாதிபதிகள், இது 8ஆம் இடம் தான் கடன், நோய், வழக்கு, சத்துரு, என்ன கடன் அப்படிங்கிறத மெயினா 8ஆம் இடத்தை சொல்லுவாங்க. இது ருண ரோக சத்துரு, நம்ம ஒரே ஃபார்முலால படிச்சு வச்சிருப்போம் இல்லையா. ருண ரோக சத்துரு எது 6ஆம் இடம், 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 6ஆம் இடமா இருந்தாலும் 8ஆம் இடமா இருந்தாலும் 12ஆம் இடமா இருந்தாலும் இந்த 3 இடத்ததிபதிகளுடைய தசை நடக்கிறப்ப அந்த தசை உள்ளதுலேயே டாப் மோஸ்ட் பலனை கொடுக்குற அளவுக்கு உச்சத்தில் இருந்துச்சுன்னா அவன் கடன் கொடுக்குற அளவுக்கு வளருவான். ஆனால் இந்த தசையை கடந்து வர்ற பெரும்பாலான பேர்கள் கண்டிப்பாக கடனை தாண்டி தான் வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. கடனில் சிக்கி சீரழிஞ்சு சின்னாவண்ணமாயிருவாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கெல்லாம் வேற அமைப்பு. அதாவது குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்ததுன்னா கடன் படுவாங்க. அதே மாதிரி 6, 8, 12ஆம் இடத்ததிபதிகளுடைய தசையை கிராஸ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அவங்க கடனை கிராஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அல்லது கடனில் இருப்பாங்க, இனிமே தான் கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தசை இன்னும் கூட தெளிவாக சொல்லணும்னா குரு தசையில கடன் வரும் சார். குரு தன காரகன் சார். ஆமையா, குரு தசையில கடன் வரும்ல. குரு நீசமாகி போனாருன்னு சொல்லுவேன், வக்கரமாகி போனாருன்னு சொல்லுவேன், சனியோட இருந்தாரு, ராகுவோட இருந்தாரு, கேது,
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ எது கூடயும் இருக்க வேணாம், என் குரு ஸ்டூலை போட்டு தனியாக கூட உட்காந்துருக்கட்டேன், 12 கட்டத்தை விட்டு 13வது கட்டத்தில் கூட போய் உட்காந்துருக்கட்டும், குரு தசை நடந்துச்சுன்னா கடன் படுறதுக்கான அமைப்பு உண்டு. ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் கடன் வரும். நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள் சொல்லுவாங்க. அதாவது ஆமையா எனக்கு குரு ஆட்சியாக தான் இருக்குது கடன் வருது, உச்சமாக தான் இருக்குது கடனில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அதுதான். அதாவது எல்லா நவகிரகங்களும் யோகமான கிரகங்கள், எல்லா நவகிரகங்களும் தோஷமான கிரகங்கள். அந்த பாயிண்ட்ல எடுத்துட்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஷார்ப்பா பலன் கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த குரு வந்து தனிச்ச நிலையில நின்னாலும் கடன் வரும். குரு 6, 8, 12 அதிபதியா வந்தாலும் கடன் வரும். குரு வந்து திரிகோண அதிபதியா வந்தாலும் கடன் வரும். அது என்னடா அது திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9க்கு அதிபதியா வந்து நின்னாலும் அதுலயும் கடன் வரும். சரியா? அப்போ குரு யோகக்காரன்றாங்கப்பா அப்படின்னாக்கும் யோகக்காரர் தான். யார் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா யோகம் இருக்கும்யா. ஆனா வந்து அந்த கடனை கொடுத்துட்டு தான் அந்த யோகத்தை செய்வார் அப்படின்ற மாதிரியா நம்ம. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்த காசு பத்தலடா, இன்னும் கொஞ்சம் கடை வாங்கித்தாப்பா, சொத்து வாங்கினேன், கடை வாங்கித்தான் வீடு கட்டினேன், கடை வாங்கித்தான் பைக் வாங்கினேன், கடை வாங்கித்தான் தொழில் ஆரம்பிச்சு, என்னத்தையா ஒன்று சொல்லுவாங்க, கடை வாங்கித்தான் கல்யாணம் பண்ணேன் மாஞ்சலர். சரியா? அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த இதனால தான் வருது. எது? கடன் படணுங்கிற மாதிரியான அந்த ஆப்ஷன் இருக்கணும். இப்போ இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன தெரியுங்களா? குருனால கடன் வரும்னு சொல்லிட்டோம் இல்லையா? அந்த குருனால யோகமா போக மாட்டானா அப்படின்னாக்க அந்த குரு தசை நடக்கல யோகமாவும் பிரமாதமாவும் மிகப்பெரிய சம்பாத்தியத்துல கோடீஸ்வரன் ஆகிறவனும் உண்டு கடன் இல்லாம. ஆனா அதே சமயத்துல அந்த குரு வந்து கடன் பட வைக்கிறதும் உண்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடனை இழுத்துட்டு வர்றது உண்டு. 6, 8, 12 அதிபதிகள் தசை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடனை இழுத்துட்டு வர்றதுங்கிறது உண்டு. குரு கேது சேர்ந்திருக்கிறதுங்கிறது குரு தசையோ கேது தசையோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடனை கொண்டுட்டு வர்றதுங்கிறது உண்டு. இப்ப நீ என்னதேன்னு சொல்ல வர்ற அப்படின்னா அதுதான் நம்ம எப்ப ஷார்ப்பா பலன் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ணாதே அந்த பலனை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், இல்லாட்டி முடியாது. இல்லாட்டி சிம்பிளா சொல்லிடலாம், உனக்கு வந்து சனி தசை நடக்குதா கால் வலி வரும் கடைம்படுவேன் போ. அதே மாதிரி ராகு தசை நடக்குதா தலைவலி வரும் கடைம்படுவேன் ஓடிடு. அடுத்து கேது தசை நடக்குதா குடும்பத்துல எல்லாம் தனிமைப்படுத்திடுவாங்க அப்பயும் உனக்கு கடன் வரும் கிளம்பு. அடுத்து செவ்வாய் தசை நடக்குதா வம்பு வழக்கு வரும்டா அதனால கடன் வரும் கிளம்பு. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். புதன் தசை வருதா கல்வியால கடன் வருமாப்பா கடை வாங்கி படிக்க வேண்டியது வருமியா படியா. சனி தசை நடக்குதா தொழிலுக்காக கடை வாங்கியிருப்பையா, இல்லாட்டி உடம்பு சரியில்லாம கடை வாங்கியிருப்பப்பா, முடிஞ்சு வச்சா. இப்படியே சொல்லிக்கிட்டு என்ன போகலாம். சரியா? இல்லப்பா அந்த கிரகம்லாம் ஆட்சி உச்சமா இருக்கே அப்ப நல்லா தெப்பா இருக்கேன் கடன்லாம் ஒன்றும் வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இது வந்து காணா கருப்பட்டி வானா வாயில விடுங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சுக்கலாம். ஆனா நமக்கு பலன் ஷார்ப்பா வேணும்னா அதுல நம்ம கூடுதலா எஃபோர்ட் போடணும், ஒர்க் பண்ணணும். சார் ஒரு படம் வரைகிறோம் சார், அந்த படம் பிரமாதமா வருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஓவியன் அந்த படத்துக்கு முன்னால தவம் இருந்திருக்கான்னு அர்த்தம். படம் வரைஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த டிராயிங் போடுறாங்க இல்லையா, டிராயிங் போடுறவன் அந்த அந்த படத்துக்கு முன்னால உட்காந்து தவம் இருந்திருப்பான். என்னன்னா அந்த படம் வரைய ஆரம்பிச்சாச்சுன்னா யாராவது கூப்பிட்டா கேட்குமா? கேட்காது. ஏதாவது சொன்னா கேட்குமா? கேட்காது. ஏதாவது ஒரு பாட்டை போட்டு படம் வரைய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பாட்டு முடிஞ்சது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கேசட்டே முடிஞ்சாலும் தெரியாதுன்னு அது மாதிரி என்னும் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த படத்துல லயிச்சு அதை தவமா பண்ணி அந்த இதை எடுப்பாங்க. அது மாதிரி ஜோதிட பலன் எடுக்கிறப்பவும் அதே மாதிரி தான். தவமா இருந்து பலன் எடுத்தா நமக்கு நிச்சயமா மாறாது, பர்ஃபெக்டா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொல்லலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் இழுத்துக்கிற வேண்டாம், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சே பார்த்துருவோமே. இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு 41 வயசு ஆகுது. அதாவது 12/2/1984 5:30 PM பிறந்த திண்டுக்கல்னு எடுத்துக்கலாம். லக்னம் வந்து கடக லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி, ஜென்ம நட்சத்திரம் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சாச்சு. குரு எங்க உட்காந்துருக்காரு? 6ஆம் பாவத்துல தான் உட்காந்துருக்காரு. 6க்கு அதிபதி. அவர் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு, நல்ல தப்பா இருக்கிறாரு, மூலத்திரிகோண ராசியில உட்காந்துருக்காரியா அப்படின்னாக்க அதுவும் சரித்தியம் கரெக்டாத்தே இருக்கு. அப்ப குருதசை முடிஞ்சிருச்சா அப்படின்னாக்க இவருக்கு 22 வயசுல ஆரம்பிச்சு 37 வயசுல குருதசை முடிஞ்சிருது. சரியா? 37லயா முடியுது, 38 வருஷம் 9 மாசம், 39ல முடியுது. எப்ப ஆரம்பிச்சது? 22 வயசுல ஆரம்பிச்சு 39 வயசுல முடியுது குருதசை. இந்த குருதசையில தாம் வாழ்நாளில் பார்க்காத கடனை பார்க்க வைக்கும். அப்ப குரு யோகக்காரன் இல்லையா? யோகக்காரன் தான். குரு 9க்கு அதிபதி இல்லையா? பாக்கியாதிபதி இல்லையா? ஆமையா பாக்கியாதிபதி தான். ஆனாலும் வந்து இவர் இங்க இந்த வேலையை செஞ்சுவார். ஏப்பா அப்படின்னாக்க 9க்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு கேந்திரத்துல ஆட்சி ஆகிறார். ஆனா 6க்கு அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். இந்த கேந்திரத்துல ஆட்சி ஆகிறத விட 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது பவர் கூட இல்லையா? அதனால என்ன ஆகும்னா இந்த குரு தசையில
தேவையில்லாத காரியங்களை பண்ண வச்சு அல்லது தொழில்களில் பண்ண வச்சு அல்லது இன்னொருத்தருக்கு பேரில் நம்பிக்கையின் பேரில் பணத்தை கணத்தை கொடுத்து அதில் ஏமாந்து ஏதாவது ஒரு விதத்தில் பெரியதொரு நஷ்டத்தையும் அதனால் பெரியதொரு கடனையும் இந்த ஜாதகன் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை நோக்கி இது வந்துடுது சார். இதான் சார் இதில் இருக்க சூட்சுமம். அப்போது இப்படி வர்றதுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி வருது, அது ஒரு முக்கியமான ரீசன் வேணும் இல்லையா, ஏன் இப்படி வருது அப்படின்றதுக்கான அமைப்பு அது முன்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இப்போ பாருங்கள், இதில் இந்த ஜாதகர் கமெண்ட்ஸாகவே கேட்டிருந்தாங்க. எனக்கு கடக லக்னம் 9ஆம் இடத்து குரு 6ல் ஆட்சியாக உள்ளார். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் குரு தசையில் கடன் அதிகமானது இன்னும் கட்ட முடியவில்லை. அதாவது விஷயம் என்னன்னா, இவங்க அந்த வார்த்தையை சேர்க்கல, தன்னுடைய வாழ்நாளிலும் பார்க்காத ஒரு கடனை இந்த குரு தசையில் இவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ சனி தசை, இது கடனை தீர்க்குமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், இன்னும் கடன் தீரலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க இந்த ஜாதகத்தில் இங்கே என்ன சொல்லுது, எங்கப்பா ஜாதகத்தை காண அவசரத்துக்கு கையை விட்டா அண்டாக்குள்ளே கூட கை போகலன்னு வாங்கி அது மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து குரு தசைங்கிறது முடிஞ்சு வச்சு, ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் ஃபினிஷ்டு. எப்போ 2022 நவம்பர் மாதம் 25ஆம் தேதியோட முடிஞ்சு வச்சு குரு தசை. அப்பயே கடன் முடிச்சிருக்கணும்ல, 6க்கு அதிபதி தசையாக முடிஞ்சு வச்சுல, கடை முடிச்சிருக்கணும்ல அப்படின்னாக்க முடியாது. இப்போ அதைத்தையும் அந்த அம்மா அவங்க கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, எப்பப்பா கடன் அடைச்சி முடிக்கிறது, கடனே தீர மாட்டேங்கிறா ராசா, என்னடா செய்யறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வருங்க, இப்போ இன்னும் கட்ட முடியவில்லை, இப்போ சனி தசை, இது கடனை தீர்க்குமா இல்லை இன்னும் கடனை சேர்க்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்த் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. சரியா? இப்போ பாருங்க, இதில் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது நடக்கிற தசை வந்து சனி தசை, குரு தசையில் கடன் வரணுங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, 6க்கு அதிபதி தசை நடந்ததுன்னா அவங்க கடனை கிராஸ் பண்ணி ஆகணுங்கிறது விதி அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ அவங்க கடனை கிராஸ் பண்ணித்தான் ஆகணும். இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. குரு தசை முடிஞ்சு இன்னும் கடனில் தான் இருக்காங்க, கட்ட முடியலை. சனி தசையில் கடன் கட்ட முடியுமா அப்படின்னாக்க அது எப்படி கட்ட முடியும், ஏழை சனியும் செவ்வாயும் தான் 4ஆம் பாவத்தில் ஒன்று சேர்ந்து நிற்கிது ஐயா. கண்டங்கள் 4 8 கருதிய சனிசேனிற்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும் திரவிய நாசமாகும்ன்றானே. அப்போ வந்து சனியில் எப்படி கடன் கட்டுறது அப்படின்னாக்க அப்படி இல்லை, அது காரணம் இல்லை. சனி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார், கூட செவ்வாய் நிற்கிறார். அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கிறதுல சனி உச்சமாக நிற்கிறதுனால இது யோகமாக மாறிடும், தோஷம் கிடையாது. அதனால் இந்த பிரச்சனை இல்லை. பட் சனி வந்து 7க்கு அதிபதி கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் உச்சம் பெறக்கூடாதியா, அது உச்சம் பெற்றுச்சுன்னா அப்படித்தாயா குடும்பத்தில் பிரச்சனை ஆகி போயிருமியா அப்படின்னாக்க அது என்னமோ வாஸ்தவம், குடும்பத்தில் பிரச்சனையாக. ஆனால் கேள்வி குடும்பத்தை பற்றினது இல்லை, கடனை பற்றினது. சரியா? நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கடனை பொறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போ பாருங்க, இந்த குரு தசையில் கடன் முடியலை, உருவாகிருச்சு. சனி தசையில் கடன் முடியுமானா முடியாது. ஏப்பா முடியாது அப்படின்னாக்க அதுக்கு தான் பலன் எடுக்கிறான். இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளான ரீசன் தான், ஒன்றும் பெரிய டீப்பான ரீசன்லாம் கிடையாது. அதாவது குரு யார் சாரம் வாங்கியிருக்காரு, மூல நட்சத்திரம் கேது சாரம் வாங்கியிருக்காரு. கேது கடனை குறிக்கிறவர் தான், அவர் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துருந்தார், கடனை கொடுத்துட்டாரு. அடுத்து வர்ற சனி எப்படி கடன் வந்து சனி தசையில் கடன் இருக்கும் அப்படின்னா, சனி வந்து விசாக நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரா பாருங்க, விசாக நட்சத்திரம் சாரம் தான் வாங்கியிருக்காரு. அவர் யார் வீட்டில் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் வீட்டில் உட்காந்துருக்காரா, இவங்க 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்போ சோழி முடிஞ்சா மறுபடியும் 6ஆம் இடத்தை விட்டு இந்த ஜாதகர் வெளியே வரல சார். இப்போ 6ஆம் இடத்துடைய ஆதிபத்தியங்கிறது வந்து முடிகிறப்ப தான் வந்து இவங்களுக்கு நல்ல விதமாக வந்து கடன்ல இருந்து வெளில வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லணும். 16 வருஷம் குரு தசை 6ஆம் இடம், 19 வருஷம் சனி தசை 6ஆம் இடம், ரெண்டும் சேர்ந்து 35 வருஷம் ஆயிரும். அப்போ 35 வருஷத்துக்கு கடன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருந்தால் என்ன ஆகும், வயசு வந்து 55 56 வயசு வந்துடும். அப்போது இந்த ஜாதகர் கடனையே கட்டவே முடியாதா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது, கடன் கட்ட முடியும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. முதல்ல கடன் ஆனது எப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். எது 2-3 பேராமீட்டர் சொல்லியிருந்தேன். அதாவது 6 8 12 அதிபதிகளுடைய தசை நடந்ததுன்னா அவன் கடன் ஆகித்தான் வரணும். தனிச்ச குரு உட்காந்து தசை நடத்தினா கடன் ஆகித்தான் வரணும். அதே மாதிரி குரு தசையாக இருந்தாலும் கடைபட வேண்டிய சூழல் வந்துடும். சரியா? இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த கமெண்ட் ஒரு கமெண்ட் எடுத்துக்காட்டுக்கு போட்டிருக்கோம். அப்போ இந்த இது குரு தசை வந்தாலும் கடன் பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வருது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் எது, இந்த கடன் வரணுங்கிறது. அதே மாதிரி குரு கேது சேர்ந்திருந்தாலும் கடன் வரணும் அப்படின்ற மாதிரியான அம்சம். சரி, இப்போ இந்த கடன் வந்து தொடர்ந்து அடுத்த திசையிலையும் தொடர்ந்து வருமா அப்படின்னா அதுதான் இந்த ஜாதகத்தில் காமிச்சேன், மறுபடியும் தொடர்ந்து வரும். எது, இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் வரணும் கடன். அப்போ கடன் கட்டவே முடியாதுன்னா அவங்க கடன் கட்டுவாங்க, ஆனால் திருப்பியும் கடன் வந்துக்கிட்டே இருக்கும், கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க. குத்துனா கத்துவேன், கத்துனா குத்துவேன்றல அந்த கணக்கில் போயிடும். இது ஒரு பாயிண்ட்.
இன்னொரு பாயிண்ட், இந்த கடனுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தம் குறைஞ்சாலே போதும் இல்லையா, அது கூட கொஞ்சம் இயல்பா போயிரும்ல. எனக்கும் கூட தான் கடன் இருக்கா, நான் கொஞ்சம் போல வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நினைச்சேன்னா நான் காலையில் கடன் கட்டிப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு அதாவது இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன், ஜோசியாரன் கடனில் இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க, அதனாலதான் கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல கடன் வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கிற கடனுக்கும், இந்த மாசம் பிறந்துருச்சே என்ன செய்ய போறோம், அடுத்து இஎம்ஐ வந்துடும், அந்த இஎம்ஐ வந்துடும், இந்த இஎம்ஐ வந்துடும், வட்டி காசு கொடுக்கணும், பேங்க் லோன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், ஓட்டு அழுத்துருக்கு வருங்க, அதுல திணறவனும் கடன்ல இருக்கான்னு தான் அர்த்தம். அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசமான கடன் இருக்குல்ல, இது கொஞ்சம் பணக்கார கடன், இது கொஞ்சம் இல்லாத கடன் அப்படின்னு வருது இல்லையா. இந்த இல்லாத கடன் யாருக்கு, பணக்கார கடனா இருக்கு அப்படின்னா, இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு இல்லாத கடன், 10 வருஷத்துக்கு அப்புறம் பணக்கார கடன். நான் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இருக்க கடனை ஒரு 30% 40% அடைக்க அப்புறம் வாங்க, அப்புறம் அடைக்க அப்புறம் வாங்க, இப்படிமா ஓடும் சனி தசையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல. சனி தசையினுடைய செகண்ட் பார்ட் வர்றப்ப பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடனை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிருவாங்க. ஆனாலும் கடன் இருக்கணும். இப்ப பாருங்க சார், உச்சம் பெற்ற கிரகம் யோகத்தை செய்வார், ஆட்சி பெற்ற கிரகம் அதை செய்வார், இதை செய்வார் அப்படின்னாக்க அல்வாத்தியம் கொடுப்பாரு, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதாவது எப்படின்னாக்க எந்த கிரகம் அது உச்சமா இருக்குது ஆட்சியா இருக்கிறதுங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. அது என்ன செய்ய காத்திருக்கு, என்ன கர்மா நீ வாங்கி வந்திருக்க, அந்த கர்மாவுக்கு ஏற்ற பலனத்தையும் அதுவும் செய்யும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். அப்போ எந்த ரூபத்திலையும் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வரன் நல்ல வரமா இருந்ததுனாக்கா அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புல தான் கிரக நிலைகள்லாம் அமைஞ்சிருக்குன்ற மாதிரியான அமைப்பு. இல்லப்பா அங்கனையே சிக்கல் இருக்கு அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமைய. ஸோ அந்த வகையில் இங்க பாருங்க, ஆட்சி பெற்ற குருவும் உச்சம் பெற்ற சனியும் யோகத்தை செய்வார்கள். இந்த ரெண்டு திசையும் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகி கப்பல் வியாபாரம்லாம் பண்ணுவேன்னு வேசிக்கு இருந்தோம்னு வைங்களேன், இலைன்னா கடன் கட்ட முடியாம வட்டி கட்ட முடியாம சிரமத்தில் கிடக்கிறேன், நீ வந்து இதை சொல்லிக்கிருக்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி போயிடும். அப்போ ஆட்சி பெற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும்னு எடுத்துக்க கூடாது, உச்சம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும்னு எடுத்துக்கூடாது. அப்ப யோகமே கொடுக்காதாடா ராசா, இந்த ஆட்சி பெற்ற கிரகமும் உச்சம் பெற்ற கிரகமும் வெட்டியாத்தியா இருக்கா, என் ஜாதகத்துல எல்லாம் 4 ஆட்சியான கிரகம் இருக்கு, 3 உச்சமான கிரகம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அப்படியும் கிடையாது. உச்சம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் மிக பிரமாதமான யோகத்தையும் செய்யும். எப்படி குரு கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சனி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். குரு கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சனி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குரு தசையில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவான், சனி தசையில் எத்தனையோ பேர் நல்லா இருப்பான். அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது, எடுத்ததுமே குருவா அடேங்கப்பா அவர் பெரிய யோகாரியா அருமையா இருக்குமியா அப்படின்றது. அதே மாதிரி சனியா ஏலே அவன் நீசப்பயடா என்னத்துக்குடா ஆன அப்படின்ற மாதிரியான ஸ்டைல் அப்படி போயிடுறது. இது ரெண்டுமே வந்து குருட்டு போன வந்து விட்ட பாஞ்ச கணக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி போயிடும். அதாவது விஷயம் என்னன்னா, சனி தசையில் இன்னும் சொல்லணும்னா ஃபோர்டு கம்பெனி ஓனர் நம்ம இதுலேயே இருக்குது சார், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஃபோர்டு கம்பெனி ஓனருடைய ஜாதகத்தில் துலா லக்னமா விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துக்கு 11ல் சனி உட்காந்து அந்த அளவுக்கு சனி தசை ஆரம்பிச்சப்பத்தான் உலக அளவில் அவன் பெரிய ஆள். அதாவது நான் வந்து ரொம்ப பெரிய சக்சஸ் சொல்றேன், மிகப்பெரிய சக்சஸ். ஏன்னா அவன் ஆரம்பிச்சு போய் வச்சுட்டு போன கம்பெனி இப்போ 3 தலைமுறை தாண்டி இருக்கும்ல, இன்னமும் ஓடிக்கிட்டு உட்காந்துருக்குல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஓடுது. இந்தியாவில தான் அவங்க ஆளன் செல்லுடி ஆளன்னு சுருட்டிட்டு ஓடிட்டாங்க, திருப்பி வரேன்னு வேற சொல்லிக்கிருக்காங்க. சரி, அப்ப சனியில சம்பாரிச்சவன் இல்லையா அப்படின்னாக்க உண்டு, சனி தசையில யோகக்காரங்கள்லாம் இல்லையா உண்டு, சனி தசையில அரசியல்ல ஜெயிச்சவங்க, பதவிக்கு வந்தவங்க, முதலமைச்சரானவங்க, பெருங்கொண்ட பதவிக்கு வந்தது எல்லாமே இருக்கு. அப்ப சனி கெடுத்துருவாரா அப்படின்னாக்கும் கெடுக்க மாட்டார் ராசா. சரி, அப்ப குரு கொடுத்துருவாரா அப்படின்னாக்கும் குரு தசையில எத்தனையோ ஒரு லோன் கட்ட முடியாம வீட்டை விட்டு கடன் கட்டுறதுங்கிறது, இடம் விட்டு இடம் மாறி போறதுங்கிறது, நகை நட்டெல்லாம் பேங்க்ல கொண்டு போய் வச்ச திருப்ப முடியாம வித்து கடன் கட்டுறதுன்ற மாதிரியான அமைப்பு எத்தனையோ தாண்டி வந்திருப்பாங்க குருல. அப்போ ஒரு தசை யோக தசை, ஒரு தசை தோஷமான தசை அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த எப்படி உட்காந்துருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் எடுக்கும்னு எடுத்துக்கணுமே தவிர, அப்ப குரு நல்ல கிரகம் இல்லையா, சனி கெட்ட கிரகம் இல்லையா அப்படின்னாக்க இது வந்து அரிச்சுவடி. அதாவது என்ன, சனி வந்து நெகட்டிவ் பிளானட்டு, குரு வந்து பாசிட்டிவ் பிளானட்டு. வளர்பிறையில சந்திரன் நல்லது செய்வார், தேய்பிறையில சந்திரன் கெடுதல் செய்வார். அதே மாதிரி சூரியனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா யோகத்தை செய்வார், சூரியனோட சேர்ந்து இருந்துச்சுனாக்கும் குரு எட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் வந்து அரிச்சுவடி. இதை நம்ம எடுத்துட்டு போய் ஒன்னொன்னுக்கு பலன் பார்க்கறதுக்கு அதை அப்படியே கொண்டு போய் மேட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வரும் ஒத்து வரும், ஒரு 4 ஜாதத்துக்கு ஒத்து வரேன், அதுக்கப்புறம் மேக்சிமம் பண்ணி பாருங்க ஒத்து வராது. என்ன காரணம், அதாவது எந்த ஒரு பிளானட்டரி பொசிஷனா இருந்தாலும் ஒண்ணு வேணாம் சார், சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது புதாத்திய யோகம்ன்றான். புதாத்திய யோகம் இருக்கிற எத்தனை பேர் டிகிரி வாங்காம இருக்கான். உங்க ஜாதகத்திலேயே நீங்க பாருங்க, சூரியன் புதன் சேர்ந்திருக்கான்னு பாருங்க, சேர்ந்திருக்கும். அப்ப டிகிரி அது வந்து புதாத்திய யோகம்ல. அப்ப அந்த யோகத்துல இருக்கிறவங்க பெரிய புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் மிகப்பெரிய படிப்பு படிச்சவங்களாகவும் இருப்பாங்கன்னாக்கா, அப்ப பட்டம் வாங்காதவங்க எத்தனை பேர் சூரியன் புதன் சேர்ந்த புதாத்திய யோகத்துல இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க.
அதே மாதிரி குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் இருக்கு எனக்கு, அடேங்கப்பா கஜகேசரி யோகம் இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ரவாகேசரி கூட கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எத்தனை பேரு? அதே மாதிரி 9 10 அதிபதிகள் சேர்ந்து நின்னா தரும கருமாதிபதி யோகம்டா எனக்கு, நான் பெரிய முதலாளியா வருவேன் அப்படின்னு 50 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சிலர். 2 பேருக்கு கூட சம்பளம் கொடுத்துருக்க முடியாது. அப்போ அந்த தர்ம கருமாதிபதி யோகம் இருக்கு, தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஏன் அந்த யோகம் வேலை செய்யல? ரைட்டா? அப்ப இந்த மாதிரி பாக்குறப்ப தான் நமக்கு இதனுடைய அடுத்த வெர்ஷன் என்னங்கிறது தெரியும் ஜோதிடத்துல. அதாவது இந்த யோகம்லாம் இருக்கு, பட் அது வேலை செய்யுமா செய்யாதா, செய்யக்கூடிய காலம் வருமா வராதா? எல்லா யோக வாக்கியத்தையும் ஆண்டவன் கொடுத்து அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு கழட்டி விடுற ஜாதகமெல்லாம் இருக்கு. சுத்தமா கழட்டி விட்டுருவான் சார். இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் விளையாடுற செஸ் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதாவது எல்லா யோகமும் இருக்கும், 2 3 கிரகம் ஆட்சியா இருக்கும், பிரமாதமா இருக்கும், பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கும். ஆனா இந்த திசை ஸ்டார்ட் பண்றது எப்ப ஸ்டார்ட் பண்ண தெரியுமா? 70 வயசுல ஸ்டார்ட் ஆகி அது வாட்டுக்கு அதுக்கப்புறம் வர்ற திசை எல்லாமே பாத்தீங்கன்னா 200 வருஷத்துக்கு கூட நல்லா இருக்கும். நீ திருப்பி திருப்பி அந்த 120 வருஷத்தை சுத்தி வந்தனா கூட நல்லா இருக்கும். ஆனா இந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு 15 வயசுக்கு மேல ஆரம்பிச்சு 60 70 வயசு வரைக்கும் அவனை போட்டு உருட்டி எடுக்கான ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அம்புட்டு யோகமா இருக்கும். சிலருடைய ஜாதகத்துல பாருங்க எந்த கிரகம் ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. எடுத்துக்காட்டு எடுத்துங்க, ரஜினிகாந்த் ஜாதகத்தெல்லாம் எடுத்துங்க, திரைப்பட நடிகர் இருக்கார் இல்லையா, அவர் ஜாதகத்தெல்லாம் எடுத்துங்க, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான லெவல்ல இருக்க மாதிரி தான் காமிக்கும். சார் இப்ப உங்க ஜாதகத்துல பாருங்க சார், ஒரு ஆட்சி இருக்கும், இல்லாட்டி ஒரு உச்சம் இருக்கும், ஒரு கஜகேசரியோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஏதாவது இருக்கும். ஆனா அவர் ஜாதகத்துல பாருங்க ஒன்னும் ஆட்சி உச்சம்லாம் ஒன்றும் இருக்காது. ஆனா எப்படி இந்த அளவுக்கு இரவா புகழ்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த கிரகமா இருந்தாலும் அது யோகமாவும் வேலை செய்யும், தோஷமாவும் வேலை செய்யும். அப்போ ஆண்டவன் அள்ளி கொடுக்கறதுங்கிறது அந்த கட்டத்துல பிரமாதமா வரைஞ்சி விட்டுருப்பாரு. ஆனா அது வேலை செய்யணும். அப்போ அந்த செக் பாயிண்ட் ஒரு இடத்துலையும் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. அந்த வகையில தான் கடன் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்ததுன்னா ஒரு குருக்கு எது சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குருக்கு எது சேர்ந்திருந்தால் கடன் வந்துடும் அப்படின்னா, ஐயோ அப்பா எனக்கு குருக்கு எது சேர்ந்திருக்கா, எனக்கு கடன் பட்டு போயிடுவேன், நான் பயப்படவே வேண்டாம். குருக்கு எது சேர்ந்திருந்தால் கடன் வருவதற்கான ஆப்ஷன் உண்டு. ஆனா உங்களுக்கு சம்பாதிக்கிற வயசு தாண்டி குரு கேது வருது, சம்பாதிக்கிற வயசுக்கு முன்னாலேயே குரு தசை கேது தசை வருது, பிரச்சனையே இல்லையே, அதனால ஒரு கடனும் வராதே. ஸோ அதனால யோகமா இருந்தாலும் அப்படித்தான் கலந்துட்டு போயிடும், தோஷமா இருந்தாலும் அப்படித்தான் பாதிக்காமலே கொண்டு போயிடும். ஸோ அதனால தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும்ன்றான்ல, இது அல்ஜிப்ரா கணக்கு மாதிரி சார். சும்மா நேர் 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 தேம்பாங்காயின்னு தமிழ் எழுதுறோம்ல, அது மாதிரி சும்மா குறுக்கு வாக்கில் ஓடும் இந்த சூத்திரம். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அப்படி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் சார் ஜோசியம். அதை விட்டுட்டு ராகு பாவ கிரகம், புதன் சுபகிரகம், சுபரோடு சேர்ந்திருந்தால், நான் தெரியாமத்தையும் கேட்குறேன், சனி மகரத்திலையும் கும்பத்திலையும் உட்காந்துருக்காரு, அல்லது துலாத்துல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில இருக்கார், அவர் கூட புதன் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் கெட்டவர் தானே, படிப்பு கொடுக்காம போயிட வேண்டியதானே. அந்த ஜாதகம் பாருங்க, பொறியியல் துறையில மிகப்பெரிய அளவில் வந்திருப்பாங்க, அல்லது பாப்புலேஷன் கண்ட்ரோலை பத்தி படிக்கிறதுல பெருசா வந்திருப்பாங்க, அல்லது ஆடிட்டிங் துறையில பெருசா வந்திருப்பாங்க. அப்போ அந்த புதன் சனி சேர்ந்தது கெடுத்துப்படாதா? புதன் இங்க கெட்ட கிரகம் இல்லையா அப்படின்னா கெடுக்காதுப்பா. அதே இது சனி மேஷத்துல உட்கார்ந்துருக்கார், மேஷத்துக்கு உண்டான செவ்வாய் நீசமாயிட்டார், அந்த சனியோட இவர் சேர்ந்திருக்கிறார், யாரு, புதன் சேர்ந்திருக்கிறார். இப்ப படிக்க சொல்றா அவனை அப்படின்னம்னா படிக்க முடியாது. எது, இந்த சனியும் புதனும் சேர்ந்திருக்கு பத்தியலா, இந்த இடத்துல சனி புதன் பாவ கிரகம், அப்போ புதனும் பாவ பலனத்தையும் செய்யும். அதே இது துலாத்துல உட்காந்துருக்காரு, சனி உச்சமா இருக்காரு, கூட புதன் இருக்காரு, சுக்கிரனு நல்ல பொசிஷன்ல இருக்காருன்னா அவனுக்கு யோகத்தை தாண்டா செய்யும். இந்த சனியும் புதனும் கெடுக்காதரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ பாவகிரகம் சுபகிரகம்ங்கிறது நமக்கான படிநிலைகள். அந்த படிநிலைகள்லயே, அதாவது ஒரு வீட்டுக்கு படி ஏறி போகிறதுக்கு 5 வடி போட்டிருக்காங்கன்னா, இந்த 5 வடியிலேயே திருப்பி திருப்பி ஏறிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே போக முடியாதுல்ல. அப்போ திருப்பி கதவை திறந்து உள்ள போனாத்தையும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த கொஸ்டின் கேட்டதே எனக்கு இந்த யோசனை வந்துச்சு. சரி அதனாலதான் சரி ஒரு பதிலா சொல்லாமல் ஒரு நீளமான வீடியோவாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் வந்தது. அப்போது கடன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற தசாபுத்தி அவங்க சம்பாதிக்கிற காலத்தில் வந்தால் அந்த கடனில் சிக்குவாகுங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இங்கே பாருங்க, 6ஆம் இடத்ததிபதி தசை முடிஞ்சு வச்சு, ஆனாலும் 6ஆம் இடம் அவரை கையில் பிடிச்சி வச்சிருக்கு 35 வருஷத்துக்குங்கிற மாதிரியான பாயிண்ட். அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஒருத்தருக்கு இங்கே குரு ஆட்சியா இருக்கிறார், சனி உச்சமா இருக்கிறார், ஆனாலும் கடன் இருக்குதியா, சனிலையும் கடனில் இருக்கேன், குருலையும் கடனில் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றாங்க. இந்த ஆட்சியும் உச்சமும் எங்க போச்சுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஜோசியம் புரிஞ்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.